அரோராக்கு கானா வினோத்தை முதல்ல இருந்தே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கானா வினோத் அரோரா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எதுக்காக பேசுகிறாங்க, எந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இதை பேசுவாங்க அப்படின்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதனால் அரோராவை கண்டாலும் கானா வினோத்துக்காகாது, கானா வினோத்தை கண்டாலும் அரோராக்காகாது. எந்தெந்த இடத்துலாம் டைம் கிடைக்குதோ அந்தந்த இடத்துல அரோரா அவங்கள தாக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போது கூட சேர்ந்துருக்க அடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் ரீஎன்ட்ரி கொடுக்கும்பொழுது மெய்யழகன் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு எந்தெந்த இடம்லாம் கிடைக்குதோ அந்தந்த இடத்துலலாம் கானா வினோத்தை போட்டு தாக்கிட்டே தான் இருக்கார். கானா வினோத்தும் வாய் சும்மா இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல வாய் விட்டுறாரு. அதாவது திவாகர் பண்ணுறதுனால தான் இவரும் பேசுகிறாரு. ஆனால் பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை விட்டுறாரா, அதை கரெக்டாக அரோரா பிடிச்சிட்டு இப்படிலாம் பேசலாமா, இது என்ன இவரோட சொந்த வீடா, இங்கே இருந்துட்டு இது மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கானா வினோத்தை ஒரு நெகட்டிவாகவே காமிச்சிட்ருக்காங்க அரோரா. அதே மாதிரி தான் சபரிக்கும் கானா வினோத்துக்கும் தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு சண்டை ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ஒரு பெரிய சண்டையாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் அரோரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு கானா வினோத் அந்த இடத்துலேயே அதை தடுத்து விட்டார். இருந்தாலும் சபரி அதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் சபரி அதை எடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா என்ன அப்படின்றது தெரில. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கானா வினோத் மாட்ட மாட்டாரா அப்படின்னு காத்துட்ருக்காங்க அரோரா. இது வரைக்கும் ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க வீட்டில் இருக்கவங்களெல்லாம் எப்படி வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஒரு சிலர் ரீஎன்ட்ரி கொடுக்கணும். அதில் முக்கியமாக பிரஜன் ரீஎன்ட்ரி கொடுக்கும் பொழுது இப்போது வியானா ரம்யா எல்லாருமே சாண்ட்ராவை போட்டு அடிக்கிறதுக்கு பதிலடியாக அவர் என்ன கொடுக்க போகிறாரு, இல்லைனா பொண்டாட்டியை பணப்பெட்டி எடுத்துகிட்டு வா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெட் கார்டு வாங்கிட்டு போன பார்வதி கம்ருதீனை விட அதிகமாக பேசப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பறக்கி சாண்ட்ராவை தான். ஏன்னா அவங்க பண்ணது ஃபுல்லாகவே நடிப்பு தான். அவங்களால தான் அவங்க 2 பேர் வெளியே போனாங்க. அவங்க மட்டும் அந்த டைமில் இவ்வளோ விஷயம் பண்ணாமல் இருந்தால் இது கொஞ்சம் சால்வ் ஆகி பேசியிருப்பாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க சாண்ட்ரா தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.